தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களே இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு 90% வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் ஏற்று என்று தொடர்ந்து 11 ஆண்டுகளாக சமரசமற்று தமிழ்நாட்டில் போராடி வருகிற ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அப்படி ஒரு சட்டம் வந்தா இங்க இருக்கிற பெல்லிலியோ இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், ஐஓசி எந்த பேங்க்ல இருந்தாலும் இந்த மக்களுக்கு 90% பேருக்கு வேலை கிடைக்கும். இங்க இருக்கிற மத்திய அரசு பணிகளில் வேலை கிடைக்கும். சென்னையில் இருக்கிற ஹார்பரில் வேலை கிடைக்கும், விமான நிலையத்தில் வேலை கிடைக்கும், என்எல்சியில் வேலை கிடைக்கும். இன்னைக்கு என்எல்சியில் கடந்த மாதம் 299 இன்ஜினியர் எடுத்திருக்கிறான். ஒருவர் கூட தமிழர் கிடையாது. நான் கேட்கிறேன், 299 பேரும் வடநாட்டுக்காரன். இதை எதிர்த்து என்எல்சி இன்றைக்கு தொடர்ச்சியாக என்எல்சி எதிர்த்து இந்த மண்ணின் மக்களுக்கான வேலையை பங்கை தாருங்கள் என்று கேட்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பெருமையாக நாங்கள் பதிவு செய்வோம்.